புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது எனக்கு மியூசிக் டேரக்டர் இருக்குது சார். ஆக்சுவலாக மியூசிக் டேரக்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் பண்ண கம்போசிங் பண்ண டியூன்ஸில் 95% வந்து நியூ சிங்கர்ஸ் தான். அதாவது ப்ரொடியூசர் சண்டை போடுவாங்க என்கிட்ட, இவங்கள போடலாம் அவங்கள போடலாம், ஸ்ரேயா கோஷல் பண்ணுங்க, ஹரிஹரன் கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது இல்லை சார் பாவம் சார் நல்லா பண்ணுறாங்க சார், என்ன குறைன்னு சொல்லுங்கள், இல்லை சார் அவங்கள போட்டால் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்போது எனக்கு என்னமோ அது சிங்க் ஆகல. போராடி சண்டை போட்டு தான் புது டேரக்டர்ஸ், புது சிங்கர்ஸ், புது பாடகர்கள் இப்போ லிரிக் ரைட்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறது. அதே எண்ணம் தான் எனக்கு இப்போவுமே இருக்குது. இன்ஃபேக்ட் பெரிய டேரக்டர்ஸை போட்டு பண்ணும்போது வியாபாரமாகவே அதிகமாக தான் ஆகுது. அப்படி ஒரு என்ன வாய்ப்புகள்லாம் இருக்கும்பொழுது இவங்களுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு தரணும், இவங்ககிட்ட பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி கவனிக்காமல் இருக்குதுன்ற ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி புது டேரக்டர்ஸ்ட்டு போகிறேன். இதை இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா இப்போ விஜய் ஆண்டனி அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 20 படங்கள் நடிச்சிட்டிங்க. ஆனால் ஒரு 2ஆம் நிலை நடிகர் வரிசையில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதே நேரம் ஒரு பெரிய டேரக்டர்களை என்கேஜ் பண்ணி அவங்க படத்தில் நடிச்சிருந்தா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை அடைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை நடிகராக அவங்க மோல்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து விஜய் ஆண்டனிங்கிற ஒரு நடிகருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும்ல. அப்படி எனக்கு வந்து அந்த அதில் ஹை கிடைக்கல சார். ஆக்சுவலாக நான் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்ட்டை போய் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தோணலை. இல்லை அந்த பெரிய டேரக்டர் யாரையாவது நீங்கள் அப்ரோச் பண்ணல? அந்த வாய்ப்பு இனிமேலும் பண்ண மாட்டேன் சார். நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ நல்ல டேலண்டட் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுன்றதான் யோசிக்கிறேன் தவிர பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர்ன்றது அவங்க திறமையை பொறுத்து தான். நான் எப்படி பார்க்குறேன் அந்த கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. அப்படின்றதுனால எனக்கு பெரிய டேரக்டர்ன்றதுலாம் பார்த்தீங்கன்னா யமகாதி டேரக்டர், சசி சார், அருண் பிரபு, ஜீவா சங்கர், இது இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நார்மலாக ஒரு நடிகர்கிட்ட கேட்டிங்கன்னா நான் மணிரத்னம் டைரக்ஷனில் நடிக்கணும், சங்கர் டைரக்ஷனில் நடிக்கணுங்கிறது அவங்களுடைய கோலாகவே இருக்கும். பட் ஆனால் ஒரு நடிகராக அவங்களுக்கு அந்த கோல் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. இல்லை ஒருவேளை இப்போ நம்ம நடிக்கிறதுக்கு அவங்க எதாவது திட்டிவிட்டா என்ன பண்ணுறது அப்படி அந்த மாதிரி எது யோசனை? இப்போலாம் எனக்கு கூப்பிடும்போது ஒரு மீட்டர் இவ்வளோ தான் தெரிஞ்சு தான் கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே மீட்டருக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் வைப்பாங்க மோஸ்ட்லி. அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பும் கிடையாது. கரெக்டாக இருக்கும். என்னை பார்த்தா அதுக்கான சட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி வருது. கூப்பிட்டா போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கனவு லிஸ்ட்டில் தான் வரல சார். எனக்கு வந்து நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்குது தவிர்த்து இந்த டேரக்டர் நடிக்கணுன்றது நோக்கமாக இல்லை. நல்ல கதைகள் பண்ணணும், அது நம்ம முடிஞ்ச வரைக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது மட்டும் தான் தேவையாக இருக்குது.